ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். இன்னைக்கு நம்ம ரீநீட்டோட பிசிக்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிசிக்ஸ் பேப்பர் வந்து லைக் மாடரேட் டு டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. பட் அதுலயும் ஈஸி கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இந்த 16 to 30 கொஸ்டின்ஸ்க்குள்ள எதாவது ஈஸி எதாவது டஃப் அதெல்லாம் நம்ம இந்த பேப்பர்ல அனலைஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 16th ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் சார்ஜ் இருக்கு. ஒரு ஸ்பியர் தெரியுதா? இங்க ஸ்பியருக்கு வந்து யூனிஃபார்ம் பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி ரோன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனல் பொசிஷன் இங்க வந்து ஏ அண்ட் பி ரெண்டு பொசிஷன்ஸ் இருக்கு. இப்போ இதோட டோட்டல் ஒர்க் டன் வந்து அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரோ ஆர் ஸ்கொயர் பை என் எப்சிலான் நாட். இப்போ உங்களோட வேல்யூ ஜஸ்ட் என் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதுல இருந்து அவங்களே உங்களை என்ன டிரைவ் பண்றாங்கன்னா, ரோ ஆர் ஸ்கொயர் பை என் எப்சிலான் நாட் தான் கடைசி ஆன்சரு. அப்போ நீங்க ஒர்க் டன் வந்து கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வரும். நீ அதோட என் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னா போதும்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜெய் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் தான். இதை நீங்க கடைசியா அட்டன் பண்றது பெட்டர். ஏன்னா ஸ்ட்ரைட்டாவே அட்டன் பண்ணி டார்கெட் பண்ணி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒர்க் டனுக்கு பேசிக்ஸ் எப்பயுமே சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க அதுக்கு பொட்டன்ஷியலை தான் யூஸ் பண்ணணும். தோ வி அட் 2r கண்டுபிடிச்சிருக்கோம். வி அட் 2r வந்து ஜஸ்ட் ரோ ஆர் கியூப் பை 3 எப்சிலான் நாட் இன்டூ ஆருக்கு பதிலாக 2r சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே 3rனா ரோ ஆர் கியூப் பை 3 எப்சிலான் 3r சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒர்க் டன் வந்து கியூபி, அதாவது சார்ஜையும் பொட்டன்ஷியலும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் டன் கிடைச்சிரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்னால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சது, ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 18, தேர்ட் ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின் தான். ஏன்னா நீங்க பொட்டன்ஷியல் வந்து தெரிஞ்சிருக்கணும். பொட்டன்ஷியல் எப்படி டிஃபைன் பண்றது ஒரு சிஸ்டம்க்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம். இல்லைன்னா கஷ்டம் தான். நெக்ஸ்ட் இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். 1 mole of ideal gas undergoes cyclic process. ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் அண்டர்கோ ஆகுது. ஹீட் சப்ளைட் என்னன்னு கேக்குறாங்க. பிவி டயக்ராம்ல தான் அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா லைக் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். எப்பயுமே நீட்டோ ஜெயியோ எந்த இதுல எடுத்தீங்கனாலும் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது, ஹீட் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் தான் ஆகும். நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது என்ன ஷேப்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஷேப்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர் தான். என்ன ஷேப்னு கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன ஏரியான்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0 அண்ட் ஒர்க் டன் ஹீட் சப்ளைட் எல்லாமே ஒன்று தான். அதாவது இந்த ஏரியா எவ்வளோ இருக்கோ அதுதான் இதோட இது. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, நீங்க ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறீங்க. லைக் இந்த ரெக்டாங்கிள்க்கும் ஒரு ட்ரையாங்கிள்க்கும் அது ரெண்டுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ஒர்க் கிடைச்சிரும். அதாவது ஒரு ரெக்டாங்கிள்னா இங்க எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 100 300. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க 200. தென் அகைன் 2 5 ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க 3. இந்த மாதிரி கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒர்க் டன் 500 கிடைச்சிருச்சு. இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மைக்ரோவேவ்னா வார்மிங் த ஃபுட்னு நமக்கு தெரியும். அப்போ பீக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதுவும் அடிச்சிடலாம். கியூக்கு வந்து என்னன்னு கண்டுபிடிங்க, யூவி ரேஸ்க்கு. இல்லைன்னா ரேடியோ வேவ்ஸ் வந்து நமக்கு தெரியும் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்ல தான் யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ எஸ்ஸுக்கு 3, அவ்வளோதான். பி ஆப்ஷன் தான் ஆன்சர். இதோ பாருங்க, மைக்ரோவேவ், வார்மிங் ஃபுட், பியூரிஃபைங் வாட்டர், காமா ரேஸ், ட்ரீட்டிங் கேன்சர், ரேடியோ வேவ்ஸ், ஏஎம் அண்ட் எஃப்எம் கம்யூனிகேஷன். அவ்வளோதான், நம்ம செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான லெவல் கொஸ்டின் தான். இது 5 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின், ஸ்ட்ரெயிட்டாவே ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் கொஸ்டின், வி ஸ்கொயர் பை ஆர்ஜி. இது வந்து ரொட்டேஷன் சாப்டரோட பேசிக்ஸ் யாரெல்லாம் கவர் பண்ணிருக்கீங்களோ அவங்களால கண்டிப்பா இதை அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஜஸ்ட் tan theta is equal to v ஸ்கொயர் பை ஆர்ஜின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரேடியஸையும் 10, ஸ்பீடையும் 10 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கிராவிட்டியும் 10 எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளா நீங்க கேன்சல் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. 10 ரேடியஸ் 50 g is equal to 10 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1/4 வந்துடும். tan minus of 1/5. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்கலாம். 19. நெக்ஸ்ட் இது வந்து எப்படின்னா இதெல்லாம் ஜேஇல ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ், பட் நீட் லெவலுக்கு ஒரு மாடரேட் கொஸ்டின் தான். ஏன்னா எஸ்ல இருந்து வெலாசிட்டி அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது காமன் தான். பட் இங்க என்ன நடக்கும்னு இங்க ஒரு ஸ்பெஷல் ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மேக்ஸ் படி ஏதாவது ஒரு இதோட மேக்ஸிமா மினிமாலாம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவேட் டு 0 போடணும். அதே மாதிரி இங்க லைக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, இங்க நீங்க உங்களுக்கு வெலாசிட்டி வேணும். ஸோ ஜஸ்ட் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா போதும். t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t, s 60 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 6.
ஸோ 2t மைனஸ் 6 இது ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா t இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா 3 இஸ் ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸ்ல வந்து கிராஃப் இப்படி போய் இப்படி போகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க இந்த ஸ்பீடும் கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்பீடும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கேட்டிருக்கிறது ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதுல 3 செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்தது திரும்பி 3 to 6 வரைக்கும் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். லைக் டோ போட்டிருக்காங்க S1 இஸ் ஈக்குவல் டு இதுல 3 செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 3 to 6 செகண்ட்ஸ் வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அந்த டிஸ்டன்ஸை டைம் 6 செகண்ட்ஸால டிவைட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு ஸ்பீட் கண்டுபிடிச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின். ஒரு 40 செகண்ட்ஸ் ஆகலாம் சால்வ் பண்ண. பட் ஈஸி தான். நீங்க எதுவுமே கஷ்டமா கான்செப்டுவலா போடணும்னு எதுவுமே இல்லை இதுல. ஜஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா பேஸ்ட் தான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் எந்த மாதிரி டைப்னா லைக் இது வந்து ஒரு லைட்டான கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். லைக் இதுல ஒண்ணுமே பெருசா சால்வ் பண்றதுக்கு நீங்க பேப்பர் பென்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஏ என்னது, பி என்னது, சி என்னது இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். இதோ ஒரு சார்ஜ் இருக்கு, அதை ஏபிசில நாங்க வச்சிருக்கோம். லைக் பிசியோட இதுவும் சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர். இந்த இதுதான் முக்கியம். இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஏ வந்து இன்சைட்ல இருக்கு, அவ்வளவுதான். லைக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் ஒன்று கேள்விப்படுவீங்க. லைக் இன்சைட் த கேவிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிஸ்டா இருக்கும். இஏ இஸ் ஈக்குவல் டு 0. பட் வெளியே வந்து இருக்காது. ஸோ இபிசி இஸ் ஈக்குவல் டு 0. தட்ஸ் இட். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து டெர்மினல் வெலாசிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. டெர்மினல் வெலாசிட்டியோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கிராஃபிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா v is equal to 2r² by 9 into ρ minus sigma g. லைக் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா நீங்க கண்டிப்பா அடிச்சிடலாம். ஏன்னா இங்க பெரிக்கல் பால் டென்சிட்டி ரேஷியோஸை வச்சு இது பண்ண கிராஃப் வரீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோ வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி ஃபார்மேட்ல வரும். ஸ்லோப் வந்து கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்செப்ட் மைனஸ் கே. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து 0ல ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஈக்குவேஷன் இல்லை. அண்ட் இது ஒரு ஸ்ட்ரைட் லைனும் இல்லை. அப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். அண்ட் இதுக்கு வந்து மைனஸ் கே ஸ்லோப் இருக்கு. அப்போ ஒன்ல வந்து இதோ பார்க்கலாம் நீங்க, ரோ பை பி இஸ் ஈக்குவல் டு 1 வந்து ஒரு ரூட். அப்போ இது வழியா பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து 1ல பாஸ் ஆகல, அப்போ இது மட்டும்தான் பாஸ் ஆகுது. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின். என்னன்னா λ1, λ2, λ3ன்னு 3 வேவ் லென்த் இருக்கு. பொட்டன்ஷியல் வந்து V1, V2, V3 இருக்கு. இப்போ இதுல ஒவ்வொன்றுக்கும் ரிலேஷன் என்னன்னு கேக்குறாங்க. லாம்டாங்கிறது தான் வந்து த்ரெஷால்டு வேவ் லென்த்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 லாம்டாக்கு என்னன்னா λ1 லெஸ் தேன் லாம்டா. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க உங்களோட த்ரெஷோல்டு வேவ் லென்த்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மினிமம் ஃப்ரீக்வன்சி இல்ல மினிமம் வேவ் லென்த். அதுல அடிச்சிங்கன்னா தான் அந்த மெட்டல்ல எலக்ட்ரான் வந்து வெளியே போகும். அதுக்கு கம்மியா நீங்க எனர்ஜி சப்ளை பண்ணீங்கன்னா எலக்ட்ரான் வெளியே போகாது. அதே தான் இங்க நடந்திருக்கு. இங்க வந்து கம்மியான வேவ் லென்த்ல அடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால எலக்ட்ரான் வெளியே போகாது. அப்போ நோ எமிஷன். V1 is equal to 0. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரெண்டுமே லாம்டாவோட செகண்ட் ஒன் λ2, λ3 கிரேட். அப்போ எமிஷன் வந்து பாசிபிளா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், λ2 விட λ3 கிரேட்டர் தென். அப்போ லாம்டாவுக்கும் வோல்டேஜ்க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ V3 தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் V1 வந்து 0வா இருக்கும். இங்க V1 வந்து 0வா இருக்கிறதே ரெண்டு ஆப்ஷன்ல தான், இதுலயும் தான். ஸோ நீங்க λ2 எதோடது 2 வந்து ஜாஸ்தியா இருக்கு λ3 விட. அப்போ நீங்க அப்பயே டிசைட் பண்ணிக்கலாம் V2 தான் ஜாஸ்தியா இருக்கும்னு. அவ்வளவுதான், ஆன்சர் ஓவர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது வந்து ஒரு JEE மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஸ்டார்டிங்ல அட்டெண்டே பண்ணக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்து போடணும். ஏன்னா ஒரு கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, அது வந்து ஒரு சர்க்குலர் லூப்ல இருக்கு. லைக் ஏபிசின்னு ஒரு லூப், தென் ஏடிசின்னு இன்னொரு லூப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லூப்க்கு என்ன பண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் தனியா கண்டுபிடிச்சு அடுத்து வெக்டர் அடிஷன் பண்ணணும். அதுதான் இங்க பண்ணிருக்கோம். பிசி ஈக்குவல் டு மியூ0 ஐ. லைக் ஜென்ரலா ஒரு ஃபார்முலா என்னன்னா மியூ0 ஐ தீட்டா பை 4πr. தீட்டாக்கு பதிலா பை போட்டிருக்கோம். அண்ட் ஐக்கு பதிலா 2I0/3 போட்டிருக்கோம். தென் அடுத்த இதுல I0/3 போட்டிருக்கோம். இப்போ ஒன்னு மியூ0 I0/6R வருது, இன்னொன்னு பை 12R வருது. இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி போகுது. ஸோ அதனால கேன்சலேஷன் பாசிபிள். மைனஸ் பண்ணீங்கன்னா மிச்சம் இது கிடைச்சிடும். அவ்வளவுதான். இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் ஒரு டஃப் கொஸ்டின் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மேபி இந்த கான்செப்ட் தெரியலன்னா இதை கண்டிப்பா சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்களே மியூ கே கொடுக்குறாங்க. லைக் ஒரு எக்ஸை பொறுத்து வேரி ஆகுது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 to Lன்னு லிமிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சிருக்கணும் இதுல இன்டகிரேஷன் வந்திருக்கும் அப்படின்ட்டு. அதான் பண்ணிருக்கோம். ஒர்க் டன் பை ஃபிரிக்ஷன் வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் அவ்வளவுதான். லைக் மியூ
ஒர்க் டன்ங்கிறது வந்து எம்ஜின்னு சொல்லுவோமா, லைக் எம்ஜி. அண்ட் மியூ இருக்கனால மியூ, அதாவது ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன், கைனடிக் ஃபிரிக்ஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இங்க கைனடிக் ஃபிரிக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதோட ஜஸ்ட் டிஎக்ஸால இன்டெகிரேட் பண்ணணும், அவ்வளவுதான். எம்ஜி வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. மியூ நாட் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா மியூ நாட் எல் மைனஸ் ஆல்ஃபா எல் ஸ்கொயர் பை 2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இதுல நீங்க மியூ கேஎல் இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ இது 0. லைக் இது எக்ஸாக்டா ஆல்ஃபா எல்லோட வேல்யூ என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். லைக் அவங்களே கொடுத்துருக்காங்க, தோ மியூ கேஎல் இந்த இடத்துல 0னா அந்த இடத்துல ஒர்க் டன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மைனஸ் எம்ஜி இன்டூ லைக் ஆல்ஃபா எல் ஸ்கொயர் பை 2க்கு பதிலா நீங்க இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். மியூ நாட் எல் பை 2வை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஹாஃப் மியூ நாட் எம்ஜிஎல் வரும். அண்ட் அவங்களே இங்க வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஹாஃப் என் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட ஒரே வேலை. இந்த கொஸ்டின்ல இன்டகிரேஷன் வருங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டின் ஒரு 30-40 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதெல்லாம் விடவே கூடாது. லைக் டைம் பீரியட் ஸ்கொயர் வந்து எல்லாருக்குமே தெரியும், கெப்லர்ஸ்ல அப்படி ஆர் கியூப்னு. அப்போ டைம் பீரியட் வந்து 3/2 பவர்ல ரைஸ் பண்ணா முடிஞ்சுது, அவ்வளவுதான். இதுக்கு பெண்ணே வச்சிருக்க வேண்டாம், 5 செகண்ட்ஸ்ல போட்டுருக்கலாம். தென் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது வந்து எப்படின்னா, ஒரு இயர்ல இங்க ஐஏ இருக்கு, தென் இங்க ஐபி இருக்கு, ரெண்டுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஐஏ மைனஸ் ஐபி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க ஸ்டார்டிங்ல அட்டன் பண்ணக்கூடாது. லைக் எப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இதெல்லாம் அட்டன் பண்ணலாம். இது சிம்பிள் தான். ஆனா இந்த கொஸ்டின் என்னன்னா, பேரலல் ஆக்சஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பியரோட இது வந்து 2/5 mr², அதுதான் இனர்ஷியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்பியர், இன்னொரு சின்ன ஸ்பியர், நெக்ஸ்ட் அது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். அதே மாதிரி தான் ஐபிக்கும் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இது. ஸோ ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் மைனஸ் பண்ணீங்கன்னா, டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா எம் மைனஸ் எம் இன்டூ ஆர் பிளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் வரும். இது ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின், டஃப்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்ட்ரைட்டாவே ஃபார்முலா போடுறது. ஆனா ஸ்டார்டிங்ல அட்டன் பண்ணக்கூடாது இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் லைக் நீட் லெவலுக்கோ இல்ல ஜெய் லெவலுக்கோ இதெல்லாம் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு டஃப் கொஸ்டின் தான் எக்ஸப்ட், பட் ஆனா இது வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின், எப்பயுமே இருக்கிற கொஸ்டின்ஸ். லைக் ஒரு லென்ஸ், ஒரு 2 லென்ஸ் வைக்கிறது, இல்லைன்னா ஒரு மிரர் வச்சு ஒரு லென்ஸ் வைக்கிறது, இதெல்லாம். ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு கான்கேவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலயும் நீங்க இமேஜ் எங்க இருக்குன்னு லொகேட் பண்ணணும், அவ்வளவுதான் உங்களோட வேலை. ஃபர்ஸ்ட் யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 1/f = 1/v - 1/u இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா v கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா ஃபோக்கல் லென்த்தும் இருக்கும். ஃபோக்கல் லென்த் ரெண்டுக்குமே கொடுத்துட்டாங்க, +10 and -10. அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு v கிடைச்சிடும். இந்த v தான் வந்து செகண்ட் மிரரோட ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ல. இது 20 சென்டிமீட்டர் ரைட்ல இருக்குல்ல, இதுதான் வந்து அடுத்த இதுக்கு யூவா ஆக்ட் ஆகும். அந்த யூவை தூக்கி இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கேம் ஓவர். யூ இருக்கு, எஃப் இருக்கு, வி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின், பட் டஃப் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஒரு 1 minute எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். லைக் ஜெனர் டயோட் இருக்கு, 3 வோல்டேஜ், 3 வோல்ட், ரிவர்ஸ் பயாஸ்டு. ஸோ இதுக்கு விக்கும் ஏக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சிம்பிள். ஃபர்ஸ்ட் இன்புட் வோல்டேஜ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க -5. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து -3. ஸோ இந்த -3க்கு மேல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணாதான் இதுல -3க்கு மேலயும் -5க்கும் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வோல்டேஜ் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். பி அண்ட் ஏ இது பண்ணீங்கன்னா 2 volts முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொஸ்டின் எக்ஸப்ட், பட் கொஞ்சம் கெப்பாசிட்டர்ஸோட எப்படி கெப்பாசிட்டர்ஸ் சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் பி அண்ட் கியூ பாத்தீங்கன்னா இங்க சீரீஸ்ல இருக்கு, அதே பி அண்ட் எஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேரலா இருக்கு. இங்க கேட்டிருக்கிறது யூ/யூ டோட்டல், லைக் எனர்ஜி இன் பி பிளேட் டு தட் ஆஃப் டோட்டல் கேட்டிருக்காங்க. நீங்க ஏதாவது ரெண்டு சால்வ் பண்ணணும். பி அண்ட் எஸ் சால்வ் பண்ணீங்கன்னா 2c வரும். அடுத்து அதை கியூவோட இது பண்ணீங்கன்னா 2c/3 வரும். இப்போ யூபி = half cv², விக்கு பதிலா v/3. அடுத்த இதுல சிக்கு பதிலா 2c/3. அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 1/6 வரும், முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸை. அதை மட்டும் சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ லைக் ஆல்மோஸ்ட் ஆன கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். சொல்லியிருக்க மாதிரி தான், லைக் நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கிறதுலதான் இருக்கு இந்த பிசிக்ஸ் பேப்பரை. கஷ்டமான பேப்பர்னு நினைச்சீங்கன்னா சால்வ் பண்ண முடியாது, பட் ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 140-150 ஈஸியா அட்டாக் பண்ணி எடுக்கலாம் பிசிக்ஸ்ல.
அண்ட் இதோட இன்னைக்கு சொல்யூஷன்ஸ் ஓவர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீட் 2027க்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்சஸ் வந்து சிக்ஷா கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் எங்களோட நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.